ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 1 or 2 வீக்ஸாகவே செம்மையாக அப்படி தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பர்த்டே எப்படி போயிட்டுருக்கு? மழையில் நடந்து போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு எதுவும் இல்லை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. போன வீடியோவில் என் ஹஸ்பண்ட் பர்த்டேவை ஸ்பெஷலாக்க நான் பண்ண முயற்சியும் அது எப்படி சொதப்பச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த பிளானிங் ப்ராசஸ் அப்புறம் பர்த்டே ஆக்சுவலாக எப்படி போச்சுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெசார்ட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணதும் ரொம்ப ஜாலியாகிட்டேன். பட் கேக் கட்டிங் எல்லாம் எப்படி ரெசார்ட் உள்ள பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு தெரியாமல் ஒரு புது இடத்துல என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஊர் மாதிரி ஆன்லைன் கேக் டெலிவரி எல்லாம் கூட இங்கே இருக்க மாதிரி தெரியல. ஸோ ஒரே ஆப்ஷன் ரிசப்ஷனில் கேட்ட வேண்டியது தானே. ரிசப்ஷனில் போய் பேசினப்போ காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கேக் கட்டிங் அண்ட் பெட் டெக்கரேஷன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. பட் நாங்கள் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் கிளம்புறதுனால மிட் நைட் கேக் கட்டிங் அண்ட் பெட் டெக்கரேஷன் சொல்லியிருந்தேன். நாங்கள் டின்னர் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே டெக்கரேஷனுக்கு ரூம் சர்வீஸ் வந்துட்டாங்க. இவரும் ஃப்ளவர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. நான் சமாளித்து பார்த்தேன், பட் முடியல, சொதப்பிருச்சு. அவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகவே இல்லை. உங்களுக்காக இதெல்லாம் பண்ணி ஆனால் உங்கள் ரியாக்ஷன் இவ்வளோ தானான்னு ஃபீல் பண்ணதும் இப்போ கொடுக்குற பாரு ரியாக்ஷன்னு திரும்ப வந்தார். சரி, கேக் கட்டிங் ஆச்சும் சர்ப்ரைஸாக இருக்கான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு இப்போ மால்தீவியன் நைட் பார்க்கறதுக்காக பூல் ஏரியா பக்கத்தில் இருக்க மோதுபார் வந்திருக்கோம். இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் எல்லாம் போட்டு வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஜான் ஃபர்ஸ்ட் வீக் வந்ததுனால இன்னும் ரெசார்ட் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இன்னும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நைட்டு மால்தீவியன் நைட் அப்படிங்கிறதுனால மால்தீவியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் சர்வ் பண்ண மாதிரியே இன்றைக்கி மோதுபாரில் மால்தீவியன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அண்ட் மியூசிக்கான பொதுபேரு தீம் தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. டைனிங் ஏரியாவிலேருந்து எங்களோட ஹோஸ்ட் வந்து எங்களை ஈவினிங் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்க. அது ஏன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ரெசார்ட்டோட ஸ்டாஃப்ஸ் தான். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னையும் கூட டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. நாங்கள் இந்த இடத்துல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் செம்மையாக தூக்கம் வேறு வந்துருச்சு. ஏன்னா டே ஃபுல்லாகவே பயங்கர ஆக்டிவாக இருந்தோம். மழை வேறு லைட்டாக தூடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சரி ரூமுக்கு போயிடலான்னு கிளம்பிட்டோம். கரெக்டாக இருக்கும். நேற்றுலேருந்து செம்ம மழை. நேற்று நைட்லேருந்து ஆமாம் எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சு கரெக்டாக ரூமுக்கு வந்ததுலேருந்து செம்மையான மழை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எங்கே போனோம்? எந்த பக்கம்? இந்த பக்கம் நம்ம போய் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு போகணும். போகலையா நேற்றுக்கு? இந்த பக்கம் தானே போகணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து மார்னிங் 6:30லேருந்து 9:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் போட்டிருக்காங்க. அதனால நாங்கள் காலையில் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அலாரமே வைக்கல, அப்படியே மறந்து தூங்கிட்டோம். அதனால 6:30 அந்த மாதிரி தான் முழிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரி டக்குன்னு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்.
அதில் காட்டு. ஸோ அதனால நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பர்த்டே பாய் ஹலோ. என்ன ரெடி ஆகல இருந்தாலும் பர்த்டே பாய் தான். பிரேக்ஃபாஸ்ட் பஃபே வந்து டின்னர் அளவுக்கு ஸ்பெஷலாக இல்லை, பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருந்தாங்க. இது லைவ் கவுண்டர்ஸில் எப்பவும் போல் எக் இருந்துச்சு. தேங்க்யூ தங்கம். கையில் 2 சைடு 2 வெரைட்டி பண்ணி வச்சுட்டு வயிறு திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி அவரோட பர்த்டே அவுட்ஃபிட். ஷர்ட் வந்து லைட் கலர், பாட்டம் ஷார்ட்ஸ் வந்து டார்க் கலர், எனக்கு வந்து டாப் டார்க் கலர், பாட்டம் வந்து லைட் கலர். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நாங்கள் இங்கே மால்தீவ்ஸில் வாங்கினது. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ ரூமில் அடங்கி உட்காராம வெளியே சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்றுக்கே நாங்கள் வந்து ஒரு பார்க் மட்டும்தான் சுற்றி பார்த்தோம். சரி இன்னொரு சைடும் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு தான் சரி அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தேன். ரிசப்ஷனில் சொல்லி கேக் வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து பர்த்டே அப்படிங்கிறதுனால பெட் டெக்கரேஷனும் கேக் கட்டிங்கும் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேக் கட்டிங் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் சரி நைட்டு மிட் நைட்டே கேக் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட் கொண்டு வர சொல்லியிருந்தேன். நைட்டு வந்து அந்த டான்ஸ் ஷோ எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் செம்மையாக மழை. ஸோ நான் சும்மா அவருக்கு வந்து சாக்லேட் மட்டும் கொடுத்துட்டு கேக் கட்டிங் வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகலாம், மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் 12 o'clock கேக் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்கே கொண்டு வரல. மழை வர செம்மையாக இருந்துச்சா. ஸோ எனக்கு வந்து கால் பண்ணி கொண்டு வர சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி எப்படியும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். அவரும் தூங்கிட்டாரு, நானும் தூங்க போயிட்டேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் தாண்டி ஃபோன் அடிக்குது, இந்த மாதிரி கேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் போய் டைம் பார்த்தா 12:30. அப்போ வந்து அப்படி மழையில் நனைஞ்சிட்டே கொண்டு வந்து கேக் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவரும் ஆல்ரெடி தூங்கிட்டாரு, நானும் தூங்கிட்டேன். அப்புறம் மேட்ச் பாக்ஸ் வேறு கொண்டு வந்து கொடுக்கல. சரி திரும்ப இந்த மழையில் அவங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ நைட்டு வந்து கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே பீச் ஓரமாக வச்சு கேக் கட் பண்ணோம். ஆக்சுவலாக லாஸ்ட் 1 or 2 வீக்ஸாகவே செம்மையாக அப்படி தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ பர்த்டே பிளான் வந்து எப்படியும் சொதப்பிடுமோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு.
ஸோ வெதர் செக் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் ஃப்ரீக்வெண்ட்டாக. ரெசார்ட் வர முடியுமா, ஏன்னா போட்டில் தான் நாங்கள் இங்கே வரணும். ஸோ போட்டெல்லாம் ஏதாவது கேன்சல் பண்ணிடுவாங்களா, இல்லை போட் இருக்குமா அப்படின்னலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 டேஸாகவே வந்து வெதர் நார்மலாக தான் இருந்துச்சு. நேற்றுக்கெல்லாம் நல்லா நார்மலாகவே இருந்துச்சு. சரி ஓகே, பர்த்டே வந்து சூப்பராக போயிடும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா நேற்றுக்கு நைட்டில் செம்ம மழை. ஸோ நைட்டு தான் அப்படி இருக்குது. காலையில் வெதர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி மழை பெய்யாது அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இன்றைக்கி செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்லேருந்து கிளம்புறோம். ஸோ மார்னிங் இப்படி மழை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படியும் மத்தியானம் வரைக்கும் வருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தெரியல. தங்குட்டி, உங்கள் பர்த்டே எப்படி போயிட்டுருக்கு? மலையில் போயிட்டுருக்கு. நார்தர்ன் சைடு ஆஃப் த ஐலண்ட் போகக்கூடாது. இது எப்போவுமே இப்படியா இல்லை இன்னைக்கு மட்டுமா? இல்லையா, இது இந்த போர்டை பார்த்தா இன்னைக்கு வச்ச மாதிரியா இருக்கு. இல்லை, அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுப்பாங்களோ? ஹாய், இப்போதான் எங்கே அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக இங்கே வந்துருச்சு. ஜெட்ஸ்கி எல்லாம் இருக்கா? வா, அழகா இருக்கு. ஆமாம், இந்த சைடு நம்ம வரவே இல்லையா? ஓகே, ஸ்னார்க்லிங்கும் இங்கே தான் இருக்குமா? ஸோ இங்கே வந்து பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு எதுவும் இல்லை. இங்கே ஜஸ்ட் பீச் மட்டும்தான் இருக்குது. இங்கே வாட்டர் ஸ்போர்ட் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் இப்போ மழை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உள்ளே கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் எங்களால் இப்போ வந்து ட்ரை பண்ண முடியாது வாட்டர் ஸ்போர்ட் எதுவுமே. ஸோ நாங்கள் வந்து இப்படியே பீச் பக்கமாக அப்படியே நடக்க வேண்டியது தான். அழகா இருக்கா இல்லையா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக மழையிலேயே போயிடுச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். 12 o'clockலேருந்து லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2 o'clock வரைக்கும். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எப்படியும் கிளம்புற மாதிரி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஜாலியாக சுற்றி பார்க்க பெருசாக ஒன்றும் இல்லை. ஆமாம், பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எதுவும் இல்லை. பட் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். லஞ்சுக்கு போயிருந்தப்போ எங்கள் டேபிளில் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது அவருக்கு மட்டும் இல்லை, எனக்குமே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எப்படி இருக்கு? லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இல்லை, டின்னர் மட்டும்தான் டெய்லி ஸ்பெஷலாக இருக்கும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததுனால நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வாலண்டரி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா என்கரேஜிங்காக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு.
ரூமா? எங்களோட ஸ்டே இங்கே முடிஞ்சிச்சு. ஸோ நிறைவேறது கையில் என்ன பாரு. நேற்று கட் பண்ண, இன்னைக்கு காலையில் கட் பண்ண கேக் இதை பேக் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு அப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ லக்கேஜ் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வரதுக்கு முன்னாடி தானு 2:30 வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2:30 இல்லை 2:30 நாங்கள் 2:30 தானு நம்ம அங்கே இருந்தோம். நம்மளை கேட்காம நம்ம பேக்கை தூக்கி அவன் பாட்டுக்கு போட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்ததுனால ப்ராப்ளம் இல்லை. பேக் பண்ணாமல் அப்படி விட்டுட்டு போயிருந்தோம்னா தான் கஷ்டம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ரிசப்ஷனில் போயிட்டு 2:45க்கு நம்மளுக்கு போட்டா இல்லை 3 o'clock போட்டா 2:45க்கு அவங்களே வந்து எங்களை அந்த பெரிய டெர்மினல் கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து நாங்கள் இன்னொரு போட் ஆமாம் அங்கே வந்து 3:30க்கு இன்னொரு போட் இருக்குது. அங்கேருந்து கேது போயிடுவோம். ரெசார்ட்டில் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ், நல்ல வியூ, ரொம்ப முக்கியமாக சூப்பர் டேஸ்டி ஃபுட் எல்லாமே இருந்ததுனால இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பட் நெக்ஸ்ட் டே அவருக்கு ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பெரிய மனசே இல்லாமல் இந்த இடத்த விட்டு போகிறோம். ஸோ எங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு போட் வந்துருச்சு. இதை வந்து எங்களை ஹுலுமிது ஃபெரி டெர்மினலில் வந்து ட்ராப் பண்ணிடும். இது வரைக்கும் மால்தீவ்ஸில் நாங்கள் ஃபாஸ்ட் கிராஃப்டில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தோனி ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறோம். இது ஏர் கண்டிஷன் கிடையாது. ட்ராவல் டைமும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிராஃப்டை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டபுள் தான். பட் ஆனால் ஜாலியாக வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டே ஃபேது வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் சவுத் பாம் ரெசார்ட்டில் போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.